إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل وسلم وبارك عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا إلى يوم الدين. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளன், நிகரில்லா அன்புடையோர், எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும், ஸலவாத்தும் ஸலாமும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழுகின்ற முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. புனித ஜும்மாவுடைய தினத்திலே நாம் நிறைவேற்ற வேண்டிய மார்க்க கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் தஆலாவினுடைய மாளிகையிலே கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஃபத்வாக்களில் தக்வாவுடைய வசனங்களை ஓதி ஆரம்பம் செய்வார்கள். தக்வா என்பது நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரகாசனம். அது ஒரு மனிதனை மார்க்க கடமைகளை சரியாக முறையாக நிறைவேற்றவும், தடுக்கப்பட்ட ஹராமான காரியங்களில் இருந்து முற்றாக தவிர்த்து வாழவும் அவனுக்கு பக்குவத்தை வழங்கி கொண்டது. அதுதான் உண்மையான தக்குவாவின் அடையாளமாகும். அது எந்த உள்ளத்தில் ஆழமாக வேரூன்றி இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவன் இந்த இரண்டு விடயங்களை கவனமாக பின்பற்றுவான். ஆகவே அந்த தக்குவாவை நாம் எல்லோரும் ஆழமாக உள்ளத்தில் பதித்துக் கொள்ள வேண்டும் என்கிற நினைவூட்டலுடன் என்னுடைய ஃபத்வாவை ஆரம்பம் செய்கின்றேன். அபின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை நம்பிய ஒரு முஃமின், ஒரு விசுவாசி, அவனுக்கு சில அடையாளங்கள் அவனுடைய சொல்லிலும் செயலிலும் வெளிப்பட வேண்டும். ஈமானை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் தரத்தை, படித்தரங்களை அடையாளப்படுத்தினார்கள். நாம் எல்லோரும் ஈமான் என்கிற அந்த வட்டத்துக்குள் மோமிகளாக இருந்தாலும், நம்பிக்கையாளர்களாக இருந்தாலும், விசுவாசித்தோர் என்று இருந்தாலும், எமது ஈமானின் அளவு, எமது நம்பிக்கையின் அளவு அது வித்தியாசமாக இருக்கு. ஒவ்வொருவருடைய நம்பிக்கையை பொறுத்து அது வித்தியாசப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுடைய அந்த கிளைகளை பல இடங்களிலே அறிமுகம் செய்தார்கள். சில ஹதீஸ்களை, அறிஞர்களை பார்க்கலாம். அவர்கள் ஷுஅபுல் ஈமான், ஈமானின் கிளைகள் என்றே தனி நூலை எழுதியிருக்கிறார்கள். ஈமான் என்பது ஒரு மரம் போன்றது. அது உள்ளத்தில் வேர் விட்டு ஆழமாக பதிந்திருக்க வேண்டும், பதிந்திருக்கும். அந்த விருட்சம் கிளைகளாக, கனிகளாக, பூக்களாக அது வெளியிலே
பறந்து விரிந்து வியாபித்திருக்கும். அப்ப அந்த கிளைகளில் ஈமானின் அடையாளங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தும் போதுதான் சொன்னார்கள், அல் ஈமான், ஈமான் என்பது 70 சொச்சம் கிளைகள் அந்த ஈமானுக்கு உண்டு என்று சொன்னார்கள். ஈமான் என்பதை ஒரு மரமாக வடிவமைத்தால் அதற்கு 70 கிளைகள் கொண்ட மரமாக அது காட்சியளிக்கும். அதன் உச்சத்தில் இருக்கும் கிளை, எல்லோருக்கும் பார்த்தால் விளங்கும் கிளை, யாருக்கும் மறையாமல் தோன்றும் கிளை, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கிளையாகும் சொன்னார். அதுதான் மிக தெளிவாக இருக்க வேண்டும், விவரமாக இருக்க வேண்டும், சரியாக இருக்க வேண்டும், மாசுபடாமல் இருக்க வேண்டும், கலங்கம் இல்லாமல் இருக்க வேண்டும், உறுதியாக நிற்க வேண்டும். இது முதலாவது கிளை. அதில் தாழ்ந்த கிளை, கீழுள்ள கிளை, சாதாரணமானது. பாதையில் மக்களுக்கு இடர் விளைவிக்கும், தீங்கு விளைவிக்கும் பொருட்களை, இடர்களை அகற்றி விடல், அது ஈமானின் மிக தாழ்ந்த பண்பு, அடையாளமாகும். மூன்றாவதாக சொன்னாங்க, அல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான், வெட்கம் ஈமானின் ஒரு கிளையாகும். இந்த ஹதீஸின் பிரகாரம் நான் என்னை ஒரு மூமின் என்று அடையாளப்படுத்துவதாக இருந்தால் என்னுடைய கலிமா சரியாக, விவரமாக, ஆழமாக, முழுமையாக இருக்க வேண்டும். அந்த 70 2 கிளை விசேஷமாக சொல்லியிருக்கிறார்கள். பாதையில மக்களுக்கு இடர் விளைவிக்கக்கூடிய எதையும் நான் போடக்கூடாது, மாறாக அதை அகற்ற வேண்டும். அப்படியான செயல்களை ஒரு மனிதன் செய்வானாக இருந்தால், என்று நாம் பார்க்கிறோமே, தன்னுடைய வீட்டு குப்பைகளை, அழுக்குகளை தன் வீட்டுக்குள் இருக்கக்கூடாது, வேறு எங்கேயாவது போடலாம். ஃபஜ்ர் தொழுது விட்டு தொப்பி அணிந்து கொண்டு நல்ல வாகனத்தில் சென்று இன்னொருவருடைய வீட்டுக்கு முன்னால், அதுவும் சாதாரண குப்பை அல்ல, வீட்டிலே அசுத்தங்களுக்கு பயன்படுத்துகிற குப்பைகள், அழுக்குகளை இன்னொருவருடைய வீட்டுக்கு முன்னால் போட்டு செல்கிறார்களே சிலர், அதை சிசிடிவி கேமராவில் எடுத்து அதை பேஸ்புக்லையும் பிரசுரிக்கிறாங்க. இதோ பார்த்துக் கொள்ளுங்கள், நாகரிகமாக, வசதியாக, வாய்ப்புடன் இருக்கிற ஒருவர் கூட ஃபஜ்ருக்கு பின்னால் இந்த வேலையை செய்கிறாரே. சாதாரணமாக செய்யலாம், ஆனால் அது ஈமானோடு சம்பந்தப்படுகிறது. ஒரு மனிதனுடைய ஈமானின் கிளைகளில் ஒன்றை அவர் விளக்குகிறார். தன்னுடைய ஈமானின் கிளைகளில் ஒன்றை வெட்டி வீசிவிட்டு போகிறார் என்பது அதனுடைய அர்த்தம். எங்க இஸ்லாம் சம்பந்தப்படுத்தியிருக்கிற பாருங்கள். ஈமான் என்பது வறுமனே உள்ளத்தில் இருப்பது மாத்திரமல்ல, அது செயல்களில் வெளிப்படும், நல்ல பண்புகளில் வெளிப்படும் என்பதை இந்த 3 முக்கியமான விஷயங்களை சொல்லி என்று சொல்லலாம், சிலமடையால். அதே போல நீங்கள் பார்க்கலாம், ஒரு மனிதன் அவனுடைய ஈமானின் அடையாளங்கள், அவன் நல்ல மூமின் என்பதற்கான அடையாளங்கள், அவனுடைய சொல்லுல, வார்த்தையில வெளிப்படும் அடையாளங்கள், அது நிறைய இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடன் நடந்து கொள்ளும் முறை. எப்படி அவன் தன்னுடைய வார்த்தை பிரயோகங்களை தன் இறைவனுக்கு முன்னால் பயன்படுத்துவான், அது அவனுடைய ஈமானின் அளவை காட்டும், தௌஹீதின் அளவை காட்டும், அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கையின் அளவை காட்டும்.
அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால், அவர்களின் வார்த்தைக்கு முன்னால், வழிகாட்டலுக்கு முன்னால், சுன்னாவுக்கு முன்னால் எப்படி நடந்து கொள்கிறான், அது அவனுடைய ஈமானின் அளவை காட்டும். மூன்றாவது குர்ஆன், குர்ஆனுக்கு முன்னால் எப்படி நடந்து கொள்கிறான், அது அவனுடைய அந்த நடைமுறை தான் அவனுடைய ஈமானின் அளவை தீர்மானிக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபிமார்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவர்கள் அந்த ஈமானை உச்ச நிலையில் வைத்து பாதுகாத்தார்கள், நடைமுறைப்படுத்தினார்கள். அதை அல்லாஹ் திருமறை அல் குர்ஆனில் நமக்கு பல வரிகளில் பல சூறாக்கள்ல சொல்லி இருக்கிறார். ஈமான் பலவீனப்படும், குறையும், அறவே இல்லாமலே போய்விடும், அதனால் உள்ளம் இருட்டுவிடும், அதற்கு அப்பால் மார்க்க கடமைகளை செல்வர நிறைவேற்ற மனம் வராது, நபியின் வார்த்தை இனிமையாக இருக்காது, குர்ஆனை ஓத ஆர்வம் வராது, முழுமையாக ஈமான் இல்லாமல் போய்விட்டது, வருமனே அறிவு மாத்திரம்தான் இருக்கிறது. எனவே இப்படியான காலகட்டத்தில் நாம் இந்த அம்சங்களை அறிய வேண்டும், அடிக்கடி நினைவூட்ட வேண்டியிருக்கிறது. எனவேதான் அல்லாஹ்வுக்கு முன்னால் ஒரு மனிதன் தன்னுடைய ஈமானை, அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கையின் வெளிப்பாடாக செய்ய வேண்டிய அறிய வேண்டிய அமல்படுத்த வேண்டிய அம்சங்கள் இருக்கின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்விலே திருமறை அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா யூதர்களை பற்றி பல இடங்களில் பேசுகிற போது ஓரிடத்துல சூரா ஆல இம்ரானில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி, அவர்கள் அல்லாஹ்வை எப்படி மதிக்க வேண்டுமோ, அல்லாஹ்வை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டுமோ, மகத்துவப்படுத்த வேண்டுமோ, அப்படி அவர்கள் மகத்துவப்படுத்த தவறிவிட்டனர். யூதர்கள் என்ன சொன்னார்கள்? அப்படியே படைத்த நாயனை மதிக்காது என்ன சொன்னார்கள்? மகத்துவப்படுத்தாது, அவன் மகிமையை புரியாது என்ன சொன்னார்கள்? அவர்கள் சொன்ன பல வார்த்தைகளை திருமறை அல் குர்ஆன் சொல்கிறது. அதில் ஒன்றுதான் அவர்கள் சொன்னது, மா அன்ஸலல்லாஹு அலா பஷரின் மின் ஷை, மனிதர்களுக்கு வழிகாட்ட அல்லாஹ் என்ன இறக்கி இருக்கிறார், என்ன வேதம் வந்தது, ஒன்றும் அல்லாஹ் தஆலா அறிவிக்கவில்லை, அனுப்பவில்லை, அருளவில்லை என்று சொன்னார்கள். இப்படி பேசுறீங்களே, எப்படி உங்களுக்கு அல்லாஹ்வுக்கு முன்னால் பேச மனசு வரும்? அல்லாஹ் தஆலா கேட்கிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளிய அந்த மாபெரும் தௌராத் இருக்கிறது, அதை அப்போ அருளியது யார்? எவ்வளவு அற்புதமான வேதம்! குர்ஆனுக்கு முன்னால அருள பெற்ற, குர்ஆனுக்கு முன்னால இறக்கப்பட்ட வேதங்களில் தலையான வேதம், அற்புதமான வேதம், அல்லாஹ்வினால் அப்படியே எழுதப்பட்டு இறக்கப்பட்ட வேதம். அப்படி ஒரு வேதம் இருக்குமாக இருந்தால் அது தௌராத் தான். இதை தங்களை கையில வைத்துக் கொண்டு, தங்களுக்கு முன்னாலே வைத்துக் கொண்டு அல்லாஹ் ஒன்றும் அருள் என்று சொல்கிறீர்களே, நீங்கள் அல்லாஹ்வை மதிக்காதவர்கள், மதிக்க தெரியாதவர்கள் என்ற ஒரு கருத்து. இன்னொரு இடத்துல சொல்கிற பொழுது, வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி, அல்லாஹ்வை அவர்கள் சரியாக மதிக்கவில்லை, கண்ணியப்படுத்தவில்லை, அவன் அந்தஸ்தை அறியவில்லை. இப்படி பேசுகிறார்களே, இது காது அவர்கள் என்று சொன்னார். அல்லாஹ் தஆலா சொல்றான், அவருடைய அந்த அப்படி பேசிய வார்த்தைகளுக்காக தன் ரப்பை அறியாதவர்கள், அவன் மகத்துவம் புரியாதவர்கள் இப்படி பேசுகிறார்கள். அவன் யாரு தெரியுமா? வல் அர்து ஜமீஅன் கபவத்துஹு யௌமல் கியாமா, நாளை மறுமையில
இந்த பூமியை அல்லாஹ் தஆலா தன் கையில் சுருட்டி எடுத்துக் கொள்வார். மறுகரம் மற்றைய கையிலே இந்த பிரபஞ்சத்தை, இந்த வானங்களை எல்லாம் சுருட்டி கையில் எடுத்துக் கொள்வார். எவ்வளவு பிரமாண்டமான ஆற்றல் உள்ளவனாக இருப்பான். அவன் படைத்து இந்த பூமி, அவன் படைத்து அவனுடைய ஆற்றலை படைப்பான். இந்த பூமியிலிருந்து முதலாவது வான் எவ்வளவு தூரம் இருக்கிறது சொல்ல முடியவில்லை. அதற்கு அப்பால் இரண்டாவது வான் எவ்வளவு தூரம்? பல 100 வருடங்கள், நூற்றாண்டுகள் பிரயாணம் செய்வது. இப்படி 7 வானங்கள் உள்ளது. அதற்கப்பால் இந்த 7 வானங்களை எல்லாம் விட பிரமாண்டமான குருசி இருக்கிறது. அதற்கப்பால் அல்லாஹ்வுடைய அர்ஷ், இந்த 7 வானங்கள், இந்த பூமி, இந்த குருசி என்பது இதை விட பிரமாண்டமானது அல்லாஹ்வுடைய அர்ஷ். அதற்கப்பால் அல்லாஹ் யாவற்றையும் விட உயர்ந்தவன், அந்தஸ்தால் உயர்ந்தவன், அவன் எப்போதும் உயர்வானவன். அந்த உயர்வான இடத்தின் அற்புதத்தை காண்பிக்கத்தான் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்கே அழைத்தான்? மிஅராஜின் போது மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அழைத்து, அங்கிருந்து முதலாம் நாள் அங்கே நபிமார்களை வரவழைத்து அவர்களை சந்திக்க வைத்து 7 வானங்களை கடந்து, குருசை கடந்து, அரசுக்கு அன்பித்த இடத்திலே அல்லாஹ்வோடு பேசினார்கள். இப்படிப்பட்ட பிரமாண்டமான ஆற்றல் உள்ள அல்லாஹ்வை மனிதன் மதிக்க தவறிவிட்டான். அல்லாஹ்வுக்கு முன்னால் கண்ணியமாக நடந்து கொள்ள தவறிவிட்டான், ஒழுக்கமாக நடந்து கொள்ள தவறிவிட்டான். இதை அல்லாஹ் தஆலா அவருடைய ஆற்றலை சொல்வதை பார்த்து யூதர்கள் சொன்னார்கள். அதை அல்லாஹ் செவிமடுத்தான், அதை அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான். நாளை அல்லாஹ்வுக்கு முன்னால் அப்படி அவர்கள் பேசின காரணத்தினால் அதற்காக கூலி வழங்குவார், தண்டனை வழங்குவார். திருமறை அல்-குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லும்போது, லகத் ஸமிஅ அல்லாஹு கௌலல் லதீன காலூ இன்னல்லாஹ ஃபகீர் வ நஹ்னு அக்னியா. மனிதன் இப்படியும் தவறுவானா, இப்படியும் அறியாமல் தன் ரப்புக்கு முன்னால் நடப்பானா என்று நாம் சில வேளை மூமின்கள் யோசிப்போம். ஆனால் மனிதன் அப்படியும் நடந்திருக்கிறான், அல்லாஹ்வுக்கு முன்னால் பேசியிருக்கிறான் என்பதை அல்லாஹ் படிப்பினைக்காக திருமறையாக்குவார். லகத் ஸமிஅ அல்லாஹ் செவிமடுத்து விட்டார். கௌலல் லதீன காலூ, அவர்கள் பேசிய வார்த்தையை, பேசிய வார்த்தை பயங்கரமான. இப்படியும் மனிதன் பேசுவானா என்று ஆச்சரியப்படக்கூடிய வார்த்தை. எனவே அல்லாஹ் யாரு சொன்ன என்று பேரை கூட சொல்லவில்லை. அந்த இடத்தில் சொன்னவர்கள் யார் என்ற பேரை சொல்வதற்கு கூட அவர்கள் தகுதியற்றவர்கள். குர்ஆன்ல ஒரு சொல் சொல்லப்பட்டாலும் அதற்கு அர்த்தம் உண்டு, சொல்ல வேண்டிய இடத்தில் அது நீக்கப்பட்டிருந்தாலும் அதற்கு மாறுமான அர்த்தம். அல்லாஹ் அந்த இடத்தில் சொன்னவர்களை சொல்லவில்லை, சொல்லத்தகாத. மனிதன் பேசக்கூடாது. இப்படி சொன்னவர்களின் வார்த்தையை அல்லாஹ் செவிமடுத்து விட்டார். எப்படி சொன்னார்கள்? இன்னல்லாஹ ஃபகீர், அல்லாஹ் ஃபகீர், ஏழை, வ நஹ்னு அக்னியா, நாங்கள் தான் பணக்காரர்கள் என்று சொன்னார்களே. அப்படி சொன்னவர்களின் வார்த்தையை அல்லாஹ் செவிமடுத்துள்ளார். சனக்குபு மாக்கான், இந்த வார்த்தையை அல்லாஹ் எழுதி வைப்பான். அதற்காக நாளை மறுமையில் அவர்கள்
தண்டிக்கப்படுவார்கள், அதற்கான தகுந்த கூலியை பெறுவார்கள் என்று அல்லாஹ் திருமறையாக. இப்படியான மோசமான வார்த்தையை மனிதன் பயன்படுத்தினானா? ஆம், பயன்படுத்தினான். அப்படி சொன்னவர்கள் யார்? அவர்கள் தான் யூதர்கள். அல்லாஹ்வை இப்படியும் பேசினார்கள் என்று அல்லாஹ் திருமறையாக சொல்வதை பார்த்தோம். அன்புக்குரியவர்களே, ஆகவேதான் உண்மையான முஃமின்கள் அப்படி இருக்க மாட்டார். அண்மையில் ஒரு வியாபார ஸ்தலத்திலே ஒரு கடையை நின்று கொண்டிருந்த போது மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. அங்கே நிற்கிற ஒரு வாலிபர் இருக்கிறார். அவருடைய அந்த நண்பரை பார்த்து கேட்கிறார், ஒரு ஹோட்டல் ஒன்று வச்சுக் கொடுங்கள், சிரட்டை இருக்கிறதா என்று கேட்கிறார். அவன் இல்லை. எதற்கு சிரட்டை? இல்ல, இந்த பெய்யும் மழையை அப்படியே பிடிச்சு நிற்பாட்டா? இது சாதாரணமான வார்த்தையாக இருக்கலாம், விளையாட்டுக்காக இருக்கலாம். ஆனால் இது ஒரு மோமின் செய்யத்தகாத விளையாட்டு, பேசக்கூடாத விளையாட்டு. ஏன்? இது அல்லாஹ்வுக்கு முன்னால் அவனுடைய ரஹ்மத், அவனுடைய பரக்கத். அல்லாஹ் மழையை சொல்லும் போதெல்லாம் மழை மழை என்று மாத்திரம் சொல்லவில்லை, பல இடங்களில் ரஹ்மத், அவனுடைய அருள் வெளிப்பாடு. சில வேளை இந்த மழை நியமத், ரஹ்மத், ஆனால் மனிதன் செய்யும் அநியாயங்களால், அட்டூழியங்களால், எல்லை மீறிய தவறுகளால், பாவங்களால் சில வேளை அந்த மழை ரஹ்மத் தண்டனையாக, அழிவாக மாறிவிடும். இன்னும் சில வேளை மனிதன் செய்கிற தவறு, அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நமது நாட்டிலே அண்மையில ஒரு அழிவு நடந்தது. மழை வீழ்ச்சி அதிகரிக்க காரணத்தினால் இதை வைத்து சிலர் மழையை தூற்றினார்கள். சிலர் அல்லாஹ்வை குறை காண்பது போன்று பேசினார்கள். இந்த இடத்துலதான் நாம் சொல்கிறோம், சிலர் செய்யும் அநியாயங்கள், சில சமூகம் செய்யும் அநியாயங்கள், அட்டூழியங்கள், எல்லை கடந்த பாவங்கள், அட்டூழியங்களால் சில பேர் இந்த ரஹ்மத் தண்டனையாக எல்லோருக்கும் மாறிவிடும், அல்லது அழிவாக மாறிவிடும். இன்னொரு யதார்த்தம் இருக்கு. சூரா அர்-ரஹ்மான் என்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா அர்-ரஹ்மான், அவன் அளவற்ற அருளாளன், அன்பாளன், அல்லமல் குர்ஆன், இந்த குர்ஆனின் வேதத்தை அவன் கற்றுக் கொடுத்த நாயன். குர்ஆன் அவ்வளவு அற்புதமானது. எனவே அதை விசேஷமாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அதை கற்றுக் கொடுத்த நாயன் என்று சொல்லிவிட்டு வந்து அவன் மீசானை நிறுவியுள்ளான். அந்த மீசானிலே நீங்கள் எல்லை மீறக்கூடாது. மீசான்ங்கிறது பேலன்ஸ். உலமாக்கள் ரெண்டு வகையான விளக்கம் சொல்லியிருக்கிறார். நீதி தவறக்கூடாது. அல்லாஹ்வே மீசானை நிறுவியுள்ளான், அதில் நீங்கள் எல்லை மீறக்கூடாது. அப்படி என்றால் அர்த்தம் நீதியை நிலைநாட்டல், எல்லாவற்றிலும் நேர்மையை நிலைநாட்டல். இது ஒரு பொருள். உலமாக்கள் சொல்ற இன்னொரு அர்த்தம் இருக்கு. இந்த வசனத்தில் அல்லாஹ் நுணுக்கமாக ஒன்றை சொல்லியிருக்கிறான். அதுதான் இந்த பூமியில் இருக்கிற ஒரு சமநிலை, மீசான். இந்த பிரபஞ்சம் அல்லாஹ் விதித்த, நிர்ணயித்த
ஏற்படுத்தி இருக்கிற ஒரு பேலன்ஸ், ஒரு சமநிலையில் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. சூரியன் எவ்வளவு தொலைவில் இருக்க வேண்டும் இந்த பூமிக்கு என்று நாம் விஞ்ஞானிகள் சொல்வதை, எழுதுவதை எல்லோரும் அறிந்திருக்கிறோம். இந்த சூரியன் சற்று இந்த பூமியில் தொலைவில் இருந்து சற்று உயர்ந்தால் இந்த பூமி குளிர்ந்து குளிர்ச்சியால் குளிர இந்த பூமியில் உள்ள உயிரினங்கள் அழிந்துவிடும். இந்த சூரியன் இருக்கும் இடத்திலிருந்து சற்று பணிந்தால் வெப்பத்தினால் இந்த பூமியில் இருக்கிற உயிரினங்கள் எல்லாம் அழியும். இப்போதே மனிதன் இந்த பூமி வெப்பமடைதல் என்று ஒரு பிரச்சனையை எதிர்கொண்டிருக்கிறார். இவ்வளவு நுணுக்கமாக சரியாக இந்த தொலை தூரத்தில் தான் இந்த சூரியன் இருக்க வேண்டும் என்று நிர்ணயித்தவன் யார்? இவ்வளவு துல்லியமாக நிர்ணயித்தவன் யார்? எல்லாம் வல்ல அல்லாஹ். இந்த பிரபஞ்சத்தின் சொந்தக்கார், வடிவமைத்தல், படைத்தவர், அது எப்படி இயக்க வேண்டும் என்று ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த பேலன்ஸ், இது சூரியன் பூமிக்கு இடைப்பட்ட தொடர்பு. இந்த பூமியில் அல்லாஹ் ஓடும் நீரோடு ஓடைகளை இயற்கையாக உருவாக்கியிருக்கிறார். மனிதா, இந்த பேலன்ஸ் அல்லாஹ் வைத்திருக்கின்ற சமநிலையை நீ எல்லை வரை மாற்றாதே என்ற இயற்கை அழிவுகள் சொல்றார்களே, மனிதன் ஏற்படுத்தி கொண்ட மாற்றங்கள் இந்த பூமி. காலநிலையும் மோசமடைந்து போகிறது. அதுவும் மனிதன் உலகில் ஏற்படுத்தி இருக்கிற மாற்றங்களால் தான் இந்த காலநிலை இப்போது மோசமாகி கொண்டிருக்கிறது. எனவே பூமி வெப்பமடைதலை நிறுத்த வேண்டும். அதற்கு உலகத்தில் மகாநாடு, சில நாடுகள் இல்லை, நாங்கள் நிறுத்த மாட்டோம். அப்ப எதிர்காலத்தில் இந்த காலநிலையும் மாற்றமடையும். மழை வீழ்ச்சியில் மிக அதிகரிப்பு ஏற்படும், வெள்ளப்பெருக்கு ஏற்படும். கோடை காலத்திலே பயங்கரமாக மழை பெய்யும். இந்த பூமி வெப்பமடைவதை நிறுத்தவில்லை என்றார். அல்லாஹ் தஆலா மிக நுணுக்கமாக ஒதுக்கமாக சூரா ரஹ்மான்ல சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் வைத்திருக்கிற அந்த மலை, இந்த பிரபஞ்சத்தின் சமநிலை, அதை மாற்றாதீர்கள், அதில் எல்லை மீறி செல்லாதீர்கள். எனவே இந்த அழிவுகளுக்கு மனிதன் பிரதானமான காரணமாக இருக்கிறார். ஆனால் இந்த மழை, இந்த நீர் என்பது அல்லாஹ் இந்த பூமியில் வைத்திருக்கிற மாபெரும் ரஹ்மத். அதற்கு முன்னால் ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும். தூற்றக்கூடாது, விமர்சிக்க கூடாது, நையாண்டி செய்யக்கூடாது, ஏளனமாக பேசக்கூடாது. அது அல்லாஹ்வின் அருள் என்றே பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹீஹ் புகாரியில இடம்பெற்றுள்ள ஹதீஸ், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். மிம்பர்ல ஹுத்பா நிகழ்த்தி கொண்டிருக்கிற போது ஒரு மனிதர் பள்ளிவாசலுக்கு வந்தார். யா ரசூலல்லாஹ், வறட்சி, கால்நடைகள், பயிர்கள் எல்லாம் அழிய போகிறது, வறண்டு சுருண்டு செத்து மடிய போகிறது. எங்களுக்கு மழை வேண்டும், மழையை பொழியுங்கள், அல்லாஹ்விடம் துஆ கேளுங்கள் என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே மிம்பரிலே நின்றவாறு தன்னுடைய இரு கைகளை உயர்த்தி அல்லாஹும்ம அஸினா, யா அல்லாஹ் மழையை தருவாயாக, மழையை தருவாயாக என்று 3 முறை தான் சொன்னார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், பள்ளிவாசலில் இருந்து வழியில் வந்தோம், அப்படியும் கருமுகில்கள் நடுவானிலே குவிந்தது, அப்படியோ பறந்தது. ஒரு வாரமாக நாங்கள் சூரியனை கண்ணால் காணவில்லை. அடுத்த வழி மிம்பரில் இருக்கிற போதும் அதே மனிதர் அல்லது வந்து யார சொல்லலாம், மழை கூடிவிட்டது, ஒரு வாரமா மழை, எல்லாமே வெள்ளத்தில் மூழ்க போகிறது, அழிய போகிறது, அதை நிறுத்துமாறு அல்லாஹ்விடம் வேண்டுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஞ்சதான் அல்லாஹ்வுக்கு முன்னால், அவனுடைய ரஹ்மத்தாகிய இந்த மழை நீருக்கு முன்னால் நமக்கு ஒரு சுன்னத்தை, ஒரு ஒழுக்கத்தை,
ஒரு கண்ணியமாக நடந்து கொள்ளும் முறையை அங்கே காட்டினார். அவசரப்பட்டியா அல்லா மழை வேண்டாம் நிறுத்திவிடு என்று கேட்கவில்லை. இந்த நியமத்தை அல்லாஹ்வுக்கு முன்னாலே யா அல்லாஹ் நிறுத்து வேண்டாம் என்று சொல்வது மாபெரும் தவறாகும். அடுத்த வருடமும் அல்லாஹ் ஒரே அடியாக நிறுத்திவிட்டால் நாம் அழுதுவிடும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்டார்கள்? தன்னுடைய இரு கைகளை உயர்த்தி யா அல்லாஹ் இந்த மழையை வெள்ளம் ஓடும் பள்ளத்தாக்குகளை நோக்கி நகர்த்திவிடு, மரங்கள் செடி கொடிகள் முளைக்கும் தேவைப்படும் இடங்களுக்கு நகர்த்திவிடு, ஆறடிகள் குன்றுகளை நோக்கி நகர்த்திவிடு, நகர்த்திவிடு, தேவையான இடத்துக்கு அதை கொண்டு சென்று விடு, நிறுத்தி விடாதே. இந்த மனிதன் அவசரத்தில் கேட்கிறார், ஆனால் நான் நிறுத்தி என்று கேட்க மாட்டேன் என்று மிக அழகான தூர நோக்குடைய துவாவை தான் அந்த இடத்திலே கேட்டார். அப்படி அல்லாஹ்வுக்கு முன்னால் அவருடைய நியமத்துக்கு முன்னால் எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற மிக அழகிய முன்மாதிரி நமது சுண்ணாவில் இருக்கத்தக்கதான் என்று அல்லாஹ்வை பற்றி தன் ரப்பை பற்றி அறியாது புரியாது, அவருடைய மகத்துவத்தை விளங்காது என்று சில வாலிபர்கள் செயற்பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கிற போது மிக மனவேதனை அடைகிறோம் என்பதை இந்த இடத்திலே நாம் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் இப்படி ஈமானோடு தொடர்பட்ட அம்சங்கள், ஒரு மூமினுக்கு இருக்க வேண்டிய பண்புகள், இவற்றை நாம் இந்த காலகட்டத்திலே கவனமாக உணர்ந்து செயல்படுவதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وصحبه أجمعين وسلم تسليما كثيرا إلى يوم الدين. أما بعد, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார், ஒரு உண்மையான முஃமினை, சிறந்த விசுவாசி அடையாளப்படுத்துகிற அழகிய நடைமுறைகள், பண்புகள், குறிப்பாக அல்லாஹ்வுக்கு முன்னால் அவருடைய அல்லாஹ்வுடைய செயற்பாடுகள் முடிவுகளுக்கு முன்னால் அப்படி நல்ல பண்புகளை நல்ல முறையில் அல்லாஹ்வை மகத்துவப்படுத்துபவர்களை அல்லாஹ்வும் நாளை மறுமையில் உயர்ந்துவான், மகத்துவப்படுத்துவான். திருமதியில் ஒரு செய்தி இடம்பெற்றது. மரணிக்க செய்யும் மாணவர்கள், உயிரை கைப்பற்றும் மாணவர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் சில வேளை அல்லாஹ்வினுடைய விதி கதா கதரின் பிரகாரம், ஏற்பாட்டின் பிரகாரம் அந்த விதியை நடைமுறைப்படுத்துவார்கள். ஆசையாக அன்பாக பெற்றெடுத்த குழந்தை சில வேளை மரணிக்கும், வருத்தப்படுவார். பெற்றெடுத்தவன் அந்த பாச உணர்வால் வருத்தப்படுவான். அந்த நேரத்திலும் மனிதர்கள் இரண்டு வகையாக இருப்பார். என் குழந்தை தானா, எனக்குத்தானா இவ்வளவு சோதனைகளை என் இறைவன் பட வேண்டும், எனக்குத்தானா, நான் தானா அவனுக்கு முன்னால் என்றெல்லாம் சில வேளை மனிதன் அவசரப்படுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில மூமின்களை அடையாளப்படுத்தினார். சொன்னார்கள், வானவர்கள் அப்படி குழந்தையின் உயிரை கைப்பற்றி கொண்டு வந்தால் அல்லாஹ் தஆலா கேட்பானா, வானவர்களே, என்னுடைய அடியானின் ஈன துண்டை, இதயத்தின் துண்டையே அப்படியே கொண்டு வந்து விட்டீர்கள். அல்லாஹ் தான், அல்லாஹ்வின் ஏற்பாடுதான். அல்லாஹ் மாணவர்களிடம் இந்த மோமின்களை அடையாளப்படுத்த, அவர்களின் அந்தஸ்தை காட்டு, நல்ல பண்பை காட்டு, அறிமுகம் செய்ய அல்லாஹ் கேட்பான், அவருடைய இதய துண்டையா பிடுங்கிக் கொண்டு வந்து விட்டீர்கள். ஆம், அவன் என்ன சொன்னான், அந்த அடியான் என்ன சொன்னான்? மாணவர்கள் சொல்வார்களா, அவன் ஹமீதல்லாஹ், எல்லா நிலைமையிலும் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று அல்லாஹ்வை புகழ்ந்தான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொன்னான். புகழ்ந்தான், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லி அத்துடன் நிறுத்திக் கொண்டார்.
அவன் உளரவில்லை, உன்னை தூற்றவில்லை, உன்னை குறை காணவில்லை. அவன் பொறுத்து கொண்டான், தாங்கிக் கொண்டான். இப்ப அல்லாஹ் தஆலா சொல்லுவான், அப்படியா என் அடியா நடந்து கொண்டான்? சுவனத்திலே இதுக்காக மாத்திரம் என் விதியை, என் முடிவை அவன் ஏற்றுக்கொண்டானே, தாங்கிக் கொண்டானே, அதற்காக மாத்திரம் அவனுக்கு சுவர்க்கம் நிச்சயம். இந்த பண்புக்காக அவனுக்கு ஒரு மாளிகையை கட்டுங்கள். அந்த மாளிகைக்கு பைத்துல் ஹம்த் என்று பெயரிடுங்கள். புகழின் மாளிகை. அல்லாஹ்வை புகழ்ந்தானே, அதற்காக புகழின் மாளிகை என்ற ஒரு மாளிகை அவனுக்கு அமைத்து விடுங்கள். இந்த பேரை அதற்கு சூட்டுங்கள் என்று அல்லாஹ் தஆலா வானவர்களுக்கு சொல்வார். மோமின்கள், சில மோமின்கள் இப்படியான நல்ல அல்லாஹ்வின் ஏற்பாடு, விதி அதற்கு முன்னால் சிறந்த முறையில் நடந்து கொள்ளும் மோமின்கள், அல்லாஹ்வை மதிக்கும் மோமின்கள், மகத்துவப்படுத்தும் மோமின்கள், அவர்களுடைய சொர்க்கத்தில் போய் பார்த்தால் சில மாளிகைகள் விசேஷமாக கட்டப்பட்டிருக்கும். அல்லாஹ் கொடுக்கிற பகுமதி. அதற்கு இப்படியான பேருடன் அந்த மாளிகைகள் காட்சி அளிக்கும் என்பதை இந்த ஹதீஸினூடாக நாம் பார்க்கிறோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமான் என்றால் என்ன? உண்மையான மூமினின் அடையாளங்கள் என்ன? நான் ஒரு சிறந்த மூமினாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும், என் குடும்பத்தில் ஒரு நல்ல மூமினாக இருக்க வேண்டும், வார்த்தையில் நடத்தையில் தன் இறைவனுக்கு முன்னால் சிறந்த மூமினாக நடந்து காட்ட வேண்டிய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாமே நையாண்டி செய்கிற, விளையாட்டாக பார்க்கிற, பேசுகிற ஒரு காலத்தில் சிறந்தவர்களாக நாம் மாறியும் அல்லாஹ்வின் அருளையும் அன்பையும் அவருடைய பெரும் பகுமதிகளை பெறுவதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்து தருவாராக. வஸல்லல்லாஹு வஸல்லம் வபாரக அலா நபியினா முஹம்மத் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.